ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து மேங்கோ பார் தான் செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோலை நீக்கிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேக வச்சு அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 மாங்காய் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா துருவி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துலையோ இல்லை குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து ஒரு 3/4 கப்பு, அதாவது இந்த மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட ஒரு விசில் விட்டு எடுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா ஆறின பிறகு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துட்டேன். அப்போ தான் நல்லா ஃபைனாக வருது. வடிகட்டியாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு வானலியில் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். அப்புறம் சுகரு சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணலாம். 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துட்டேன். ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகணும். கலந்து விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கும். 1/2 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ஆயிலோ கீயோ தடவி ஊற்றிடலாம். ஒரு 2 hours ஆகட்டும், பார்க்கலாம். 1 day கூட நம்ம வச்சோம்னா இது அப்படியே 1 monthக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் ஊற்றிடலாம். நல்லா டேப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 hours கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு காலையில் பண்ணேன், இன்னும் காலையில் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 2 days வைக்கணும் போல். ஏன்னா வந்து இதை பாருங்கள், இது வந்து தின்னாக இருக்கணும் இந்த பிளேட்டு. அப்போ வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து சன்லைட்டில் கூட நம்ம வைக்கலாம். இதுக்கும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் கூட ஆறணுங்க அது. அப்போ வந்து நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண வச்சுக்கோங்க. 1 month கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த அளவு ஆறவையில் இன்னும் 1 day கூட வைக்கணும் போல். பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சூப்பர் அருமையாக மேங்கோ பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 2 days வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 1 day தான் நான் வச்சு காய வச்சேன். அதை நேற்று மார்னிங் செஞ்சேன். இது இப்போதைக்கு மார்னிங் ஆகிடுச்சு. ஆனால் நாளை வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சன்லைட்டில் வச்சா தான் வந்து நல்லா காஞ்சி நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஓரம் மட்டும் நல்லா காஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சன்லைட்டில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.